ஹலோ பீப்புள், நம்ம வாழ்க்கையில நிறைய ஃப்ளைட்ஸ் எடுப்போம். பட் திஸ் ஒன் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா முதல் முறையாக இந்தியன் டூ டீமோட ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்ல நான் டிராவல் பண்ண போறேன். அண்ட் அங்க இருக்கக்கூடிய 1 hourல அவங்க கிட்ட நிறைய கேள்விகள், இது வரைக்கும் கேட்காத கேள்விகளை கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். திஸ் இஸ் கோனா பி ஒன் ஃப்ளைட் டு ரிமெம்பர். ஆனா இந்த மாதிரி தானே ஒவ்வொரு ஃப்ளைட்ல உங்களுக்கு சாப்பிட டைம் கிடைக்குமா, தூங்க டைம் கிடைக்குமா? இல்ல ஏதோ ஒரு வேலை கிடைக்காது. இந்த மாதிரி உட்கார மாட்டீங்க. எத்தனாவது ஃப்ளைட் எடுக்கிறீங்க சார் ஃபார் இந்தியன் டூ ப்ரமோஷன்ஸ்? இது ரெண்டாவது ஃப்ளைட் தான். மும்பை ரெண்டாவது. சார் ரெண்டாவதுன்றீங்க, ஆனா ஒவ்வொரு சிட்டில போனா நீங்க இருக்கீங்க. இல்லையே, எங்க மும்பை ஹைதராபாத் சென்னை வீடு தான். ஓகே, சோ தட் இஸ் நாட் கவுண்டட். ஆனா ஷூட்டிங் போது தான் 22 ஸ்டேட்ல போய் எடுத்திருக்கீங்க. இது கஷ்டமா இருக்கா, அது கஷ்டமா இருந்துச்சா சார்? ப்ரமோஷன் பண்றது கஷ்டமா இருந்துச்சா, இப்போ ஷூட்டிங் பண்றது கஷ்டமா இருந்துச்சா? எல்லாமே பார்ட் ஆஃப் தி ஜாப் தான். பார்ட் ஆஃப் தி ஜாப். யாரு லேட்டா வருவாங்க ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு? இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ், இவெண்ட், ஃப்ளைட் அப்படின்னா யாரு கொஞ்சம் லேட்டா வருவாங்க? அப்படிலாம் பார்த்தது கிடையாது. அந்த வரேன். சங்கர் சார் செட்ல யாருமே லேட்டா வர மாட்டாங்க. எவ்ரிபடி early or on time. ஆமாமா. How are you feeling, sir? Countdown, final days to go. 6 வருஷமா இதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. And us too. நர்வஸா இருக்கீங்களா, இல்ல கொஞ்சம் ஜென் மோடுக்கு வந்துட்டீங்களா? பட்டர்ஃப்ளைஸ் இன் தி ஸ்டமக். எதுக்குமே இடம் இல்லைங்க. என்னன்னா வேலைகள் இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஃபுல்லா வந்து ஒர்க் இருக்கிறதுனால, ஃபுல்லா ஆக்குபைடா இருக்கிறதுனால நான் என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கே தெரியாது. எதுவுமே யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆனா இந்த ரேபிட் ஃபயருக்கு நீங்க யோசிச்சு தான் ஆகணும். ஓகேயா? ஆமா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கமல் சாரோட ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல போறது எப்படி இருந்துச்சு சார்? ஆக்சுவலா ஷூட்டிங் ஒரு பீரியட் போஸ்ட் எடுத்துட்டு ஆந்திரா பார்டர்ல. அப்போ வந்து சார் சார்ட்டர் ஃப்ளைட் தான் வருவாங்க. நிறைய கமிட்மெண்ட்ஸ், அந்த கட்சி வேலைகள்லாம் இருந்தது. ஸோ டெய்லி சார்ட்டர் ஃப்ளைட்ல தான் வந்து ஒரு நாளைக்கு நான் திருப்பி போக வேண்டியதாக இருக்குது. என் கூட வந்துருங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நானும் அவரும் டிஓபி இருந்தான்னு நினைக்கிறேன். 3 பேர் வந்தோம். 2 சீட்ஸ் பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம். ஈஸியஸ்ட் வே டு மற்றபடி எல்லாமே ஆக்குபைட், எல்லாருமே ஆக்குபைட். எடுத்தது எப்படி இருக்குது, ஃபர்தர் ஷூட் பண்ண வேண்டியது நிறைய இருந்தால் நிறைய ஓடி. ஸோ அப்போ கூட நீங்க வந்து பேசுறது சினிமா, படம், அந்த ஷூட் பத்தின விஷயங்கள் மட்டும்தான். ஓகே. புக் யாராவது படிப்பாங்களா, பார்த்துருக்கீங்களா? ஓகே. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம ஷூட்டிங் பத்தி யோசிப்போம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போறீங்க. ஓகே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பார்த்த நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட, அடுத்த தலைமுறை கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த படத்தை பத்தி. ஸோ அவங்க ஷுவரா தியேட்டர்ஸ்க்கு போவாங்க. பட் இந்த காலத்து பசங்க இந்த போன்லயே வாழறாங்க சார். அதனால ஒரு 2.5 மணி நேரம் அந்த போனை உள்ள வச்சுட்டு திரையில இந்த படத்தை ரசிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கீங்க இந்தியன் டூ? படம் பார்க்கறவங்க வா எக்ஸைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட்லயே வந்துடும். அது அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஹோல் டீம் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இன்னொன்று லைக் நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து தான் கதையாகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், எல்லாமே சாங், லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது என்ன எக்ஸைட் பண்ணுறா செக் பண்ணிக்கிட்டே தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ நானும் அந்த காலத்தில் ஒரு ஆடியன்ஸ் தான். நானும் இந்த ஃபோன் ஜென்ரேஷனாக இருக்கேன். நானும் உட்காந்து டைம் எப்படியாவது கிடைச்சிருந்தேன் சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது. கரெக்ட். உங்களுக்கும் பசங்க இருக்காங்க வீட்ல, அதனால உங்களுக்கு தெரியும். தெரியும் அவங்களுக்கு எது பிடிக்குது, எது பிடிக்கல, எது விரும்புறாங்க அப்படின்னு. முதல்ல கண்டென்ட் சரியா இருந்ததுன்னா அது எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி ஆனஸ்டா ஒரு விஷயம் சொல்லுங்க சார். நீங்க படம் பார்க்கும்போது எவ்வளோ இடத்துல ஏஞ்சி நின்று விசில் அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கே தோணுச்சு? ஆக்சுவலா இந்த படம் கொஞ்சம் மாசா வந்திருக்கு. என்னன்னா நிறைய இடங்கள் ரொம்ப கிளாஸா இருக்கும், நிறைய இடங்கள் ஒரு மிடில் இருக்கும், நிறைய இடங்கள் மாசா இருக்கும். இந்தியன் தாத்தா வர சீன்ஸ் எல்லாம் பார்த்ததுனால மாசா எந்திரிச்சு விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். 100% நாங்களும் நம்புறோம். அண்ட் அந்த ஒரு கம்பேக் மோமெண்ட்டுக்காக தான் we are also waiting. ஒரே ஒரு கேள்வி சார், ஆரம்பத்துல இருந்து இந்த தருணம் வரைக்கும் சித்தார்த்தும் கமல் சாரும் இவ்வளவு தீவிரமா பேசுறாங்களே, எதை பத்தி சார் பேசுறாங்க? கமல் சார்
ஃபிலிம் ம். சித்தார்த்தம் ஃபிலிம் ஆ. அப்படிங்கும்போது அவங்களுக்கு பேசுறதுக்கு கண்டிப்பா நிறைய விஷயம் இருக்கு. இன்னொன்னு கமல் சார் வந்து 100 வருஷம் தமிழ் சினிமானா ஆல்மோஸ்ட் அதுக்கு மேல அவர் தான் இருக்காரு. கரெக்ட். அப்படிங்கும் போது அவர் பார்க்காத ஆர்டிஸ்ட் இருக்காது, பார்க்காத டைரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, பார்க்காத ப்ரொடியூசர்ஸ் இல்லை. ஸோ அவ்வளோ படங்கள் பேச வச்சுக்கோங்க, அவ்வளோ சார் கிட்ட அப்படிங்கும்போது ஆச்சரியப்படுறது ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி தான் ஷூட்டிங்லயும் இருப்பாங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்லயும்? ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க ஷார்ட் இல்லாதப்ப இருப்பாங்க. ஆமா, அந்த கட்டு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து உட்காந்துப்பாங்களா? நான் அதை கவனிக்கல. ஆமா, நீங்க உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. சில நேரங்கள்ல உங்களையும் இந்த கான்வர்சேஷன்ல இழுத்துக்கிறது நான் பார்த்தேன். பாலிடிக்ஸ் பேசுறீங்க, ஹிஸ்டரி பேசுறீங்க, படம் அதுக்குள்ள நுழைக்கிறீங்க. எனக்கு ஏதோ பிசிக்ஸ் வந்து ஒரு பிஹெச்டி கும்பல்ல சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை மோஸ்ட்லி நான் பேச மாட்டேன். I'll be observing what they are discussing. அதில் எனக்கு தோட்டம் நான் சொல்லுவேன். ஓகே, நம்மளும் போய் அப்சர்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட் அந்த கான்வர்சேஷனை கலைச்சிட்டு நம்மளுடைய கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றோம். சங்கர் சார், உங்களுடைய ஒவ்வொரு படத்துலயும் ஒரு ஸ்ட்ராங் ஃபிளாஷ்பேக் இருக்கும். இந்தியன் 2ல ஒரு ஃபிளாஷ்பேக் எதிர்பார்க்கலாமா, இல்ல 2 இருக்கா? ஏன்னா இந்தியன் 1ல ஃபிளாஷ்பேக்குள்ள ஃபிளாஷ்பேக் எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆக்சுவலாக இந்தியன் 3ல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அது வந்து இந்தியன் 2ல வந்து ஃப்ளாஷ்பேக் ஈக்குவலாக ஒரு ஸ்டோரி ஃப்ளோலேயே இருக்கு. ஃபிளாஷ்பேக் இல்ல, ஒரு கம்பேக் இருக்கு. கரெக்டா? அவ்வளோ ஃப்ளாஷ்பேக் ஈக்குவலாக ஒரு போர்ஷன் இருக்குது. ஆனால் ஃப்ளாஷ்பேக் கிடையாது. பார்ட் 2ல ஓகே, ஸ்ட்ராங்கான நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட்.